வணக்கம் நண்பர்களே! உங்கள் அன்பு நண்பனும், மாற்று வழி மருத்துவமாகிய ஜெகணேஷ் பேசுறேன். இப்ப தொழில் சார்ந்தத பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அதுல வந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். இந்த 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கமிஷன் ரீதியா வரும். எல்லாமேவும். இதுல 5 வந்து பார்த்தீங்கன்னா, கமிஷனு, தரகு இதெல்லாம் தொழில்ல வந்து சம்மந்தப்பட்டதா இருக்கும். அப்போ 5ஆம் இடத்து அதிபதி வந்து 10ஆம் இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்கங்க. அப்ப எப்படி இருக்கும்னா, 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அந்த கமிஷன் ரீதியா அவர் ஒரு அந்தஸ்தான அமைப்ப வந்து பெற்றுருவாரு. பொதுவா தொழிலுக்கு வந்து 10ஆம் இடத்த மட்டும் தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனா, இந்த மாரி நம்ம இந்த அமைப்பெல்லாம் பார்க்கணும். அந்த 10ஆம் இடத்து கூட யாரெல்லாம் தொடர்புல இருக்கிறாங்களோ, அவங்கள எல்லாம் நீங்க பார்த்து வரும்போது தான் உங்களுக்கு தொழிலுக்கு சரியான ஒரு பதில் கிடைக்கும். இப்போ கிரகங்கள பார்த்த உடனே பலன் சொல்றது வேற. சரிங்களா? அப்போ 5ஆம் இடத்து அதிபதி வந்து ஒரு கமிஷன். அப்போ 5ஆம் இடத்து அதிபதி வந்து 6ல இருக்காருன்னு வச்சுக்கங்க. அவருக்கு உழைப்புக்கேற்ற கமிஷன் கிடைக்கும். 5ஆம் இடத்து அதிபதி 7ல இருந்தார் அப்படின்னா, கூட்டாளிகள்னால் கமிஷன். இல்லைன்னா, தொழில் சார்ந்த நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மூலமா கமிஷன் சார்ந்த தொழில் நடக்கும். இதே வந்து 5ஆம் இடத்து அதிபதி வந்து 5ஆம் இடத்து அதிபதி வந்து 11ல இருக்காருன்னு வச்சுக்கங்க. அவருக்கு வந்து உழைக்காமயே கமிஷன் கிடைக்கும். 5ஆம் இடத்து அதிபதி 11ல இருந்தாருன்னா உழைக்காமயே கமிஷன் கிடைக்கும். இதே வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி வந்து 2ல இருந்தாருன்னா, கையிருப்பு பணம் கமிஷன் பணமாவே இருக்கும். சரிங்களா? டைரக்ட்டா 5, 7, 9 சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அந்த 7ங்கிற கூட்டாளி மூலமா பணம் சம்பாரிக்க முடியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் சும்மாவே உட்காந்துருக்க மாரி ஆயிரும். அதனால தொழில் சார்ந்ததுல வந்து முடிஞ்ச அளவுக்கு 2ஆம் இடத்தோட தொடர்போ, 4ஆம் இடத்து தொடர்போ இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லையா, 6ஆம் இடத்து தொடர்பு இருந்ததுன்னா, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைச்சிரும். அடுத்து 7ஆம் இடம். 7ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, தொழில் கூட்டு. அந்த தொழில் கூட்டு 7ஆம் இடத்து அதிபதி வந்து சிறப்பான இடத்துல இருக்கணும். அவர் 2ல இருந்தாலும் நல்லாருக்கும். 4ல இருந்தாலும் நல்லாருக்கும். 10ல இருந்தாலும் நல்லாருக்கும். 11ல இருந்தாலும் நல்லாருக்கும். தொழில் சார்ந்த கூட்டுங்கிறது தான் உங்களுக்கு 7ஆம் இடம்ங்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தந்தை சார்ந்த அமைப்புல வரக்கூடிய தொழிலு, பூர்வீக தொழிலு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடமா இருக்கும். மோஸ்ட்லி 9ஆம் இடத்துல வந்து தொழில் அந்தஸ்த பெற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க வேலை செய்றது அதிகமா இருக்காது. அவங்களுடைய மூதாதையர்கள் தொழில அவங்க பார்த்துக்கிட்டு, மேற்பார்வைய பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த மாரி அமைப்பு தான் வரும். 1, 5, 9 சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கங்க, அவன் வந்து பக்கா சோம்பேறி. தொழில் சார்ந்த ஒரு அமைப்புல 1, 5, 9 சேர்ந்து உட்காந்துருச்சுன்னா, அவன் வேலையே செய்ய முடியாது. பயங்கரமான ஒரு சோம்பேறித்தனமான ஏன்னா 1ஆம் இடம் ஜாதகத்தோடது. 5ஆம் இடம்ங்கிறது வந்து கமிஷன் சார்ந்து வருதுனாலே என்ன அர்த்தம்? ஒரு உழைக்கக்கூடாது நம்ம. நம்ம அப்படியே ஜாலியா மேம்போக்கா இருக்கணும். நம்மளுக்கு பணம் வரணும்னு நினைக்கக்கூடிய தன்மை. 9ஆம் இடம்ங்கிறது சுகமா அப்படியே படுத்து தூங்கிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு வரும்போது 1, 5, 9 சேர்ந்துச்சுன்னா பக்கா சோம்பேறி. அந்த 1, 5, 9 சேர்ந்து 10ல போய் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கங்க. தன்னுடைய சோம்பேறித்தனமே அந்தஸ்தா இருக்குன்னு நினைக்கிற அமைப்பு வந்துரும். 1, 5, 9 போய் 11ல உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கங்க. அந்த 11ஆம் இடத்து அதிபதி சிறப்பா இல்லாமல் போயிட்டா, ரொம்ப மோசமாயிரும். அதனால அந்த அமைப்பு. இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து, ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு எப்பயுமே ஒரு தூண்டுதலாவே இருந்துட்டே இருக்கும். 3ஆம் இடம் வந்து பலமா இருந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துலருந்து அடுத்த நிலைக்கு எப்படி போறது? இந்த தொழில எப்படி மேம்படுத்துறது? இந்த திறமைய எப்படி வளர்த்தி அடுத்த நிலைக்கு கொண்டு போறது? இப்படிங்கிற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமா தோண ஆரம்பிக்கும். இதுதான் வந்து நீங்க ஜாதகத்தில தொழில் சார்ந்த இடங்கள வந்து கணிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? மேலும் தொழில் சார்ந்த விஷயத்த பத்தி பேசுவோம். நன்றி, வணக்கம்.